ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட அவங்கள விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நாள் கொண்டு போகும். இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லா லைஃப்லேயுமே எல்லாத்துக்குமே சண்டை வரும். ஆனால் அது எதனால் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் எனக்கு என்னென்னா, எந்த விதத்துலையும் நான் அவரை காயப்படுத்திடக்கூடாது, இல்லை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் பார்க்குறேன். அது அவர் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவருக்கு தப்பாக எதுவும் இல்லை. கல்யாண லைஃபு கஷ்டமாக ஜாலியான்னு கேட்டால் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு. நான் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சண்டை போடும்போது சொல்லுவோம்ல இப்படி அப்படின்னு. பட் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மாமாவுக்கு கண் என்ன ஆச்சு, ஒரு கண் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து அவருமா சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு போகிற வரைக்குமே கூட்டம் இருந்தது. அப்புறம் எங்கே தான் கூட்டம் போச்சுன்னே தெரியல. நாங்கள் அந்த க்யூவில் போகிறோம், ஒரு இடத்துல கூட நிற்கல, கொஞ்ச நேரம் கூட நிற்கல. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போய் சுற்றி போய் முருகரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இவ்வளோ கூட்டத்தில் எதுக்கு போய் நிற்கிறீங்க, டைம் இல்லை அப்படின்னு. பார்த்தா நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க போல. அப்போ பயங்கர கூட்டம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை தானே? சீரியஸாக அப்படி தான் நடந்தது. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சும்மா ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். நேற்று வந்து நானும் மாமாவும் மருதமலைக்கு வந்து போயிட்டு வந்தோம். பட் வீடியோவும் எடுக்கலை, ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை. ஸோ அப்படியே வந்துட்டு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி போகணும்னு நினச்சோம், போக முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், போயிட்டு டைமுக்கு வர முடியாது. மாமா ஒர்க்கும் போகணுமா, அதனால் வந்துட்டு நாங்கள் நேற்றே போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாமி கும்பிடணும், சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சாமியோட தான் போடுறீங்க, சாமி கும்பிட்றதா தான் போடுறீங்க, கோயிலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எல்லாம் ஒர்க்கு வேலை அப்படியே வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து வெளியே போகும்போது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து முலாம்பழ ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜூஸை போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிடும். சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா முலாம்பழம், அதோட ஸ்மெல்லு செமையாக இருக்கும். ஸோ ஜூஸ் போட்டுடலாமா? யார் இருக்கலாம் முலாம்பழ ஜூஸ் பிடிக்கும் சொல்லுங்கள். நான் எங்கே போனாலுமே மோஸ்ட்லி முலாம்பழ ஜூஸ் தான் குடிப்பேன். நான் சின்ன பிள்ளைலாம் முலாம்பழம் இதுதான் முலாம்பழம்னே தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க முலாம்பழ ஜூஸ். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு இதுதான் பழம்பழம் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இதுதான் நான் வந்து குடிப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு லெமன் சோடா குடிப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஜூஸ் போட்டுடலாமா? நான் வந்து மேரேஜ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பயந்தேன். எனக்கு மேரேஜ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு தான் பயந்தேன். ஸோ அது என்னென்னா, எல்லா கேர்ள்ஸுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இது நான் இங்கே கஷ்டப்படுறேன் இல்லை தப்பா, அது அப்படிலாம் இல்லை. நான் இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். பட் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சத உங்கள் வீட்டில் இருக்கும்போதே பண்ணுங்கள். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்கிறது தான், நீ அங்கே போயிட்டு அதை பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. அங்கே போய்ட்டு அதை பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு அமையும், ஒரு சிலருக்கு அமையாது. பட் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண விடுங்க. அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. அதுதான். ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி லைஃப் அமையும். நான் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சண்டை போடும்போது சொல்லுவோம்ல இப்படி அப்படின்னு. பட் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜூஸ் அடித்து இதை தான் வச்சு குடிக்க போகிறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது சம்டைம்ஸ்லாம். நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வீடு அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எங்கள் அம்மா கூடலாம் அவ்வளோலாம் க்ளோஸ் கிடையாது. சரியா? நான் எங்கள் அம்மாவும் நானும் சண்டை போட்டு தான் இருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எங்கள் அம்மா அந்த பாசம் எப்படி இருக்கும், ஆனால் அதை நாங்கள் காமிச்சிட்டது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன தெரியல, எங்கள் அம்மாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவேன். அது ஒரு இல்லை, இருந்தாலும் அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்குது. அப்போ என்னென்னா, வீட்டில் இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்மளாம் இருக்க முடியும். ஸோ அது யாராக இருந்தாலும் அப்படி தான். நம்ம பிறந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, நம்ம வந்த வீடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோதான்.
அது தவிர ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே. கல்யாண லைஃபு கஷ்டமா ஜாலியான்னு கேட்டால் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு. நம்ம கேஷுவலாக இருந்தோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் ஜாலியாக இருக்கேன். நம்ம சில டைம்ஸ்லாம் யோசிப்போம்ல, இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு. அதனால் சொல்கிறேன். ஓகே, ஹாப்பியாக இருங்க, பிடிச்சத பண்ணுங்க, அதை பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். சரியா? ஏன்னா டோட்டலாக லைஃப் மாறும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்க கூட ஜாலியாக இருங்க. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இது இந்த மாதிரி இருக்குல்ல, அன்றைக்கி டைம் நானும் எங்கள் அத்தையும் மாமியாரும் வந்துட்டு அப்போ ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒன்று 2 ஓப்பன் பண்ணாமல் ஆளுக்கு ஒன்று வந்து குடித்தோம். இப்படி தான் ஊற்றி கொடுத்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு. செம்மையாக இருக்குது தெரியுமா? சில்லுன்னு குடிக்கலான்னு பார்த்தேன், இதுவே டெம்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி குடிச்சிக்கலாம். ஓகே, இதை குடிச்சிட்டு வந்துட்டு வேறு வேலையை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் என்ன சமைச்சேன் காளான் குழம்பும், அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட அவங்கள விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நாள் கொண்டு போகும். இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லா லைஃப்லையுமே எல்லாத்துக்குமே சண்டை வரும். ஆனால் அது எதனால் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் எல்லாத்துக்குள்ள லைஃப்லேயும் சண்டை தான் வரும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதனால் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு இருக்கேன். கூட்டி முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி. சின்ன பிள்ளைகளெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏப்ரல் ஃபுல் பண்ணிகிட்ருப்போம். இப்போ யோசிச்சு பார்த்தா ஏன்டா என் வாழ்க்கையே ஏப்ரல் ஃபுல்லில் தாண்டா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்டுலாமா? சாமிக்கு வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு நம்ம செல்லக்குட்டிக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு செல்லத்தை வந்துட்டு பூஜை பண்ண வேண்டியதான். ஓகேவா? முருகா முருகா முருகா. ஓகே, பூ எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுலாமா? நிறைய பேர் வந்துட்டு சாமியே கும்பிட்டுருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டா. நாங்கள் வந்துட்டு எங்களோட மேரேஜ் வந்து மருதமலையில் தான் நடந்தது. ஓகே, அழகாக இருக்குல்ல இந்த பூ, மாலை மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட மேரேஜ் வந்துட்டு மருதமலையில் தான் நடந்தது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நாங்கள் மருதமலைக்கு டைம் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. இந்த டைமுக்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகும், எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லேயே போகணும். போயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு மெயின் முருகரை பார்க்க முடியல. மெயின் முருகரை பார்க்காமலே கிளம்பிடலாம். பயங்கர கூட்டம். அன்றைக்கின்னு பார்த்து முகூர்த்த நாள் வேறு, பயங்கர கூட்டம், நிற்க கூட முடியல. நாங்கள் ரெஜிஸ்டருக்கெல்லாம் சைன் போடும்போதெல்லாம் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க கூட்டம், தாலி கட்டிட்டு வர்ற வரைக்குமே. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு போகிற வரைக்குமே கூட்டம் இருந்தது. அப்புறம் எங்கே தான் கூட்டம் போச்சுன்னே தெரியல. நாங்கள் அந்த க்யூவில் போகிறோம், ஒரு இடத்துல கூட நிற்கல, கொஞ்ச நேரம் கூட நிற்கல. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போய் சுற்றி போய் முருகரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இவ்வளோ கூட்டத்தில் எதுக்கு போய் நிற்கிறீங்க, டைம் இல்லை அப்படின்னு. பார்த்தா நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க போல. அப்போ பயங்கர கூட்டம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை தானே? சீரியஸாக அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்றாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, இந்த முருகர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எப்படியா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருவாரு. ரொம்ப ப்ரெஷர்லாம் ஏற்றிக்காம எது நடக்குதோ அது அப்படிதான் உனக்கு எழுதப்பட்டிருக்கு. நீ வந்து ப்ரெஷர் ஆயோ இல்லை அழுதோ சண்டை போட்டோ அதை மாற்ற முடியாது. நடக்கணும் நடக்குது. அது எப்போ மாறுமோ அப்போ மாறும். மாற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து எனக்கு எல்லாமே முருகராக தான் இருக்காரு. பார்த்துக்கலாம்டா என்னடா ஆயிடப்போகுது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம சாமி கும்பிடலாமா? நான் வந்துட்டு சாமியை நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள், திருநீறு இது எல்லாத்தையுமே வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டேன். சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிடலாமா? ஸோ சாமி வந்து கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாமா? வாங்க. ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன். மேலே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணி துவைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு துணிய மடிச்சு வச்சுட்டுருப்பேன். இல்லைனா வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டுருப்பேன். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டுருப்பேன் மேலே வந்துட்டு. ஸோ நெறைய பேர் வந்துட்டு, மாமாவுக்கு கண்ணு என்ன ஆச்சு? ஒரு கண்ணு வந்து க்ளோஸ் ஆன மாரி இருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து அவர் பொறந்ததுலேருந்தே அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத அவரே வந்து அவருக்கு விருப்பப்படும்போது உங்ககிட்ட சொல்லுவாரு. சொல்லணும்னு நெனச்சா. ஸோ அது ஒரு குறை இல்ல. பட் உங்களுக்கு புதுசா பார்க்கும்போது அப்படி இருக்கு. என்னடா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா நல்லா இருக்காரு. ஸோ அவருக்கு நல்லா கண்ணும் தெரியும். ஸோ நெறைய பேர் அது கேட்கும்போது நமக்கே சங்கடமா இருக்கு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் புதுசா. அ ஏதாச்சும் கேட்கும்போது அவர் யாராச்சும் ஹர்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால ப்ளீஸ் ம் அது உங்களுக்கு தெரியல அதனால தான் கேட்குறீங்க. பட் எனக்கு என்னன்னா, எந்த விதத்திலயும் நான் அவர காயப்படுத்திறக்கூடாது, இல்ல கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நெறைய விஷயம் பார்க்குறேன். அது அவரு அந்த கமெண்ட்ட பார்க்கும்போது அவருக்கு தப்பா எதுவும் இல்ல. பட் அதே கேட்கும்போது அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால தான் சொல்றேன். ஸோ மாமாக்கு வந்து ஒரு கண்ணு இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அதனால நெறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னாச்சுன்னு. அ சொல்றோம். சொல்லணும்னு அவர் விருப்பப்பட்டாருன்னா, அவருக்கு என்ன ஏது அப்படின்றத அவர் சொல்லுவாரு. பட் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்காரு. அவருக்கு நல்லா கண்ணும் தெரியும். ஸோ யாரும் சரி சரி நெறைய பேர் கேட்டீங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்சர். ஓகே. ஆ ஒரே ஒரு விஷயம் தான். அழகு, அதுக்கப்புறம் வந்து அப்பியரன்ஸு, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள எப்படி வச்சுக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களோட கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. நீ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலுமே, கேரக்டர் சரியில்ல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு பணம் அதிகமா இருக்கு, இல்ல அழகா இருக்காங்க அப்படின்னாலுமே, கேரக்டர் சரியில்ல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நீ எப்படி இருந்தாலுமே, அவனோட கேரக்டர் எனக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, அதை விட வேற என்ன வேணும்? ஸோ கேரக்டர் வந்து ஒருத்தவங்களோட சாரி அழகு வந்து ஒருத்தவங்களோட கேரக்டர ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால ம். அவரு இது நாள் வரைக்குமே என்கிட்ட "நீ இப்படி இருக்க, இல்லன்னா வந்துட்டு இது இப்படி, அது அப்படி" ஒரு நாளும் மூஞ்சி காமிச்சது கிடையாது. ஒரு நாளும் அப்படி நானே சொல்லுவேன். நான் இப்படி இருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் தோணும்ல. அம் அப்ப நான் ஏதாச்சும் கேட்டேன்னா கூட அவர் சொல்லுவாரு, "அப்படிலாம் இல்லடி. அம் பார்த்துக்கலாம். ஒ இது எனக்கு ஒரு குறையா எனக்கு ஆரம்பத்துல நாங்க பேசும்போது, நிச்சயம்லாம் ஆகும்போது கூட அப்படிதான் சொன்னாரு. "நீ எத பத்தியும் கவலைப்படாத. பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தங்கமான பையன், தங்கமான பையன். நல்ல பையன். சீரியஸா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ம். ஸோ அவரு நெறைய பேர் அத கேட்கும்போது எனக்குமே சங்கடமா இருக்கு. கீழ வந்துட்டு மேல் ரூம் இருக்கனால கீழ கூலிங்காவே இருக்கும். மேல வந்துட்டு சிமெண்ட் சீட் அப்டின்றனால வேர்த்து ஊத்தும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுக்கும். நல்லாருக்கும். நான் வந்து எங்க வீட்ல தனியாவே இருந்து பழகிட்டேனா, எப்பவுமே தனியா தான் இருப்பேன். எத பண்றதா இருந்தாலும். இப்போ வந்து எல்லாம் வேலைக்கு போயிருவாங்களா, ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேல வந்து கொஞ்ச நேரம் மாமாட்ட பேசுவேன். இல்லன்னா அப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போ ரீசென்ட் டைம்லலாம் எங்க அப்பா, அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இப்போ போயிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கயாச்சும் ஊருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்ப கூட எங்க அப்பா கேட்டுச்சு. "என்ன வேணும்? எல்லா பொருளும் எடுத்துட்டியா? என்னென்ன ட்ரெஸ் வேணும்? எல்லாமே பார்த்து எடுத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், "எல்லா பொருளும் எடுத்துட்டேன்னு." "இல்ல 2 பொருள் விட்டுட்டு போறேன்." அப்படின்னு. "நீயும் தம்பியும் வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. பேசுவோமே தவிர ரொம்ப சண்டையே தான் நடக்கும். எங்க அப்பாட்டயும், என் தம்பிட்டயும் சண்டை தான் நடக்கும். பட் தெர்ல. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் தம்பிய, எங்க அப்பாவையும். எங்க அம்மாவ இப்ப ரீசென்ட் டைம்ல எங்க அம்மாவ ரொம்ப 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 மிஸ் பண்றேன். என் தங்கச்சிலாம் ஃபோனே பண்ண மாட்றா. நான் ஃபோன் பண்ணிட்டு, "என்னடி பண்ற? எதுவும் ஃபோன் கூட பண்ண மாட்ற?" அப்படின்னா, "இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு. வீட்ல வந்து வேலை செய்றதுக்கே கரெக்ட்டா இருக்கு" அப்படின்றா. ஒண்ணும் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமா வந்து வேர்க்குது. தினமும் குளிக்கணும்னா, இப்ப தினமும் தலைக்கு வேற குளிச்சிடுறேனா, எண்ணெய் வைக்கிறதே இல்ல. என்னடா இது! எண்ணெய் வைக்கிறதே இல்ல. ஸோ தலை வேற ஒரு பக்கம் வலிக்குது. ஹீட் ஆவுது. ஆனா எண்ணெய் வச்சா எனக்கு எண்ணெய் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஓவர் ஸ்வெட் ஆகும். அ ஸோ அதனால நான் எண்ணெய் வைக்காமலே இருந்தேன். ஆனா தலை வேற வலிக்குது. ஸோ எண்ணெய் வைக்கலாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் லைட்டா வந்து தேய்ச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேய்ச்சுட்டு தலைய சீவி இந்த கிளிப் வச்சு போடணும். ஏன்னா பாருங்க இப்பவுமே எனக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் வச்சு தலை சீவியாச்சு. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு. நல்லா தூக்கி ஒரு தலைய சீவிட்டோம்னா நல்லாயிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மைக்கு நெறைய பேத்துக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப வருஷமா என்ட்ட இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. நான் வந்து இதுக்கு செட் ஆகுமான்னு நெனச்சு செட் வச்சிருந்தேன். செட் ஆக மாட்டுது. ஏதாச்சும் செக் பண்ணணுன்ட்டு. நேத்து மாமாட்ட நான் வீட்டுக்கு போயிருந்தோமா முந்தா நேத்து. அப்ப வந்து மாமாட்ட இது சொன்னேன். "மாமா இது செட் ஆக மாட்டுது. இது என்ன பண்ணலாம்?" அப்படின்னா, "சரி எடுத்துட்டு வா வீட்ல போய் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வந்து இந்த மைக்க வந்து மாமாவோட ஃபோன்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம். மாமாவோட ஃபோன்ல சூப்பரா கேட்குது. ஆடியோலாம் அப்படியே எந்த நாய்ஸும் இல்லாம ரொம்ப கிளியரா கேட்குது. அ பட் என்னோட ஃபோனுக்கு வந்து அக்செப்ட் ஆகவே மாட்டேன்னுச்சு. மாமா செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, "எனக்கு வந்து இந்த பின் வந்து செட் ஆக மாட்டுது. நம்ம இது போடுவோம்ல ஹெட்செட் அந்த பின் தான் வந்து இதுக்கு செட் ஆகும். அந்த மாரி மைக் வந்து வாங்கலாம். அதுதான் வந்து உன்னோட ஃபோனுக்கு செட் ஆகும்" அப்படின்னு.
அப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறம் நான் இதில் போட்டு பார்த்தேன். என்னது கூகுளில் அந்த மாதிரி இருக்கான்னு. ஏன்னா நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டுது. நானும் நிறைய டைம் போட்டு பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டே இருந்தேன். அப்புறம் நேற்று மாமா தான் சொன்னார், இது மாமா ஃபோனுக்கு செட் ஆகுது, என் ஃபோனுக்கு செட் ஆக மாட்டுது. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு மைக்கை ஆர்டர் போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது எனக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. நிறைய பேத்துக்கு இந்த மைக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடது ஒன் ப்ளஸ்ஸுக்கு இது செட் ஆகலை. அந்த நம்ம ஹெட்செட் போடணும் அந்த மாதிரி தான் செட் ஆகுது. ஸோ அது எனக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. யாராச்சும் உங்களுக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்துட்டு வேறு மாதிரி மைக் வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து தயிர் சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஓகேவா? சரி, அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா அதை போட்டு நம்ம சும்மா உப்பு போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். அது தயிர் சாப்பாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். ஸோ இன்னைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் வந்து தயிர் சாப்பாடு சாப்பிட போகிறேன். நிறைய பேர் டயட் இருக்கு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் மில்லட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கும்போது செய்வோம்ல, குதிரைவாளி, கருப்பு கவுனி, அதை பற்றின கம்பு, ராகி அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நானும் மாமா வாங்கிட்டு வந்தோம். மாமாவுக்கு இது சாப்பிட்டுலாம் பழக்கம் இல்லை. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா, சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். நேற்று வந்து குதிரைவாளி அரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததா, சரி தக்காளி வெங்காயம் வதக்கி நம்ம வந்துட்டு தயிர் சாப்பாடு நல்லா தண்ணி ஊற்றி தயிர் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் வெட்டியிருக்கேன். எல்லாத்தையுமே அப்படியே சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, சாப்பாடு சாப்பிடலாமா? ஸோ இங்கே பண்ணு, சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ வந்துட்டு எங்கள் ரூமில் சாமி கும்பிட போகிறோம். கும்பிட்டுறலாமா? மாமா வந்துட்டாங்க. ஸோ மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டு கீழே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே வந்துட்டோம். வந்துட்டு நம்ம மேலே வந்து சாமி கும்பிடலாம். இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்ற வேண்டியதான். ஸோ வெத்தலையை வந்து வச்சுட்டேன். தட்டில் வைக்கணும், பட் தட்டு இல்லை. அது இருக்கு, ஆனால் அந்த இடத்துல செட் ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம் 2 பேருமே, நானும் மாமாவும். ஸோ வீடு எடுக்கலை அதெல்லாமே. மாமா சாமி கும்பிட்டுட்டு மாமா வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க. சரி அவங்க அதை பார்க்கட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். நைட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டு நானும் தோசை சாப்பிட்டேன். நான் வந்து தோசை பிரியர். அதுக்கப்புறம் வந்துட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் நிறையா கிடந்ததா, சரி அதெல்லாம் கழுவி வச்சலாம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பாத்திரத்தை பார்த்தோம்னா என்னடா அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு விஷயமா கழுவி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சரி நைட்டே கையாக கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 பை 1 எல்லாத்தையும் கழுவி கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ப்ரெஷர்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் மேலுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஏன்னா நல்லா வேர்க்குது, ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் வந்து சஜஷன் கொடுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பாய் செல்லக்குட்டீஸ், குட் நைட். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.